அனைவருக்கும் தெய்வீக வணக்கம். நான் உங்கள் கார்த்திக். வெல்கம் டு டிவைன் ட்ரூத் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்றைய தினம் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை சங்கடகர சதுர்த்தி மற்றும் மைத்ரேய முகூர்த்தம் சேரக்கூடிய மிகவுமே அற்புதமான ஒரு நாள். ஒரே ஒரு பிரியாணி இலையில் இந்த ரகசிய வார்த்தையை எழுதி மணிப்பர்சில் வைத்து பாருங்கள், கட்டுக்கட்டாக பணம் குவியும். நம்ம யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய மைத்ரேய முகூர்த்தத்தை முன்னிட்டு அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய எளிமையான மந்திர ஜபங்கள், நாம ஜபங்கள், ரகசிய வழிபாட்டு முறைகள் மற்றும் தாந்திரிக முறைகள்னு பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இப்ப நம்ம பார்க்க போறது மிகவுமே எளிமையான ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட். இதுல ஒரு சின்ன தாந்திரிகமும் இருக்குங்க. நம்ம சேனலை ரெகுலரா பார்க்கறவங்களுக்கு தெரியும், நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய அனைத்து வழிமுறைகளும் மிகவும் எளிமையானதாக இருக்கும், அதே நேரத்தில் உடனடியாக பலனை கொடுக்கக்கூடியவை. அதன் அடிப்படையில் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடும் இருக்கிறதுலேயே ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக். ஒரு பிரியாணி இலையில் ஒரே ஒரு முறை ரகசிய வார்த்தையை எழுதி மணிப்பர்சில் வைக்க போறோம், அவ்வளவுதாங்க. நாளும் கோளும் செய்வதை போல நல்லவர்கள் கூட செய்ய மாட்டாங்கன்றது பழமொழி. அப்படிப்பட்ட மைத்ரேய முகூர்த்தமும் சங்கடகர சதுர்த்தியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாள் இது. இன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு பணவசிய முறை அல்லது கடனை தீர்க்கக்கூடிய தாந்திரிகங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு கோடி மடங்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும். நேற்றைய தினம் கூட இன்றைய மைத்ரேய முகூர்த்தத்தை முன்னிட்டு ஒரு சிறப்பு பதிவை நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த மெத்தடை ஃபாலோ பண்றவங்களும் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த தாந்திரிகத்தையும் நீங்க சேர்க்கலாம். சரிங்க, நம்ம பார்க்க போகும் அந்த ரகசிய வார்த்தை என்ன, அதை எப்படி எந்த நேரத்தில் எழுதணும்ன்றத இந்த வீடியோல டீடைலா நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் அப்லோட் பண்ற எல்லா பயனுள்ள தகவல்களும் உடனடியாக உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். முதல் விஷயம், இன்றைய மைத்ரேய முகூர்த்த நேரத்தை ஃபர்ஸ்ட் நம்ம கிளியரா தெரிஞ்சுக்கலாம். வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய தினம் ஏப்ரல் 16 புதன்கிழமை இரவு 8 மணி 27 நிமிடங்கள் முதல் இரவு 10 மணி 41 நிமிடங்கள் வரை இருக்கும் இந்த இடைப்பட்ட நேரம் தாங்க மைத்ரேய முகூர்த்தத்திற்கான நேரம். இந்த நேரத்துல தான் இப்ப நம்ம பார்க்க போகும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணணும். இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண போறவங்களுக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளோ தடைகளோ கிடையாதுங்க. அதாவது நீங்க குளிச்சுட்டு தான் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணணும்னு கூட கிடையாது. அசைவம் நீங்க சாப்பிட்டு இருந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். பெண்கள் தீட்டு நேரமாக இருந்தாலும் நீங்க இடைவெளி எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுங்க. பெண்கள் தீட்டுன்னு மட்டும் இல்ல, வேறு எந்த வகையான தீட்டாக இருந்தாலும் நீங்க பிரேக் எடுக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. அதே போல நீங்க வீட்ல இருந்து, கோவில்ல இருந்து, ஒர்க் பண்ற இடம், பிசினஸ் பண்ற இடம்னு எங்கிருந்து வேணாலும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணலாம். தாந்திரிக முறைனாலே அதற்கு சில புறப்பொருட்கள் தேவை. இந்த மெத்தடுக்கு பிரதானமாக நமக்கு தேவைப்படுவது ஒரே ஒரு பிரியாணி இலை. இதை பிரிஞ்சி இலைன்னு கூட நம்ம சொல்லுவோம், இங்கிலீஷ்ல பே லீஃப். இந்த பிரியாணி இலைக்கு அதீதமான வசியத்தன்மை உண்டு. இதில் எழுதக்கூடிய மந்திரங்கள், வார்த்தைகள், திருநாமம்னு எதுவாக இருந்தாலும் அதற்கு பல மடங்கு வசிய சக்தி பெருக ஆரம்பிக்கும். அதனால தாங்க இந்த பிரியாணி இலையில கடன் தீரணும், நோய் தீரணும் இது போன்ற வார்த்தைகளை எழுதக்கூடாது. கடன், நோய், அடகு இது போன்ற வார்த்தைகள் நெகட்டிவானது. இதை நாம் எழுதும் போது இன்னமும் அதிகமான கடன் உருவாகும், அடகு வைக்கும் சூழ்நிலை உருவாகும். சோ நேர்மறையான பாசிட்டிவான வார்த்தைகளை மட்டும் தாங்க பிரியாணி இலையில் நம்ம எழுதணும். சரிங்க, இப்போ ஓரளவிற்கு சுத்தமான ஓட்டைகள் இல்லாத முழுமையான ஒரு பிரியாணி இலையை நீங்க எடுத்துக்கோங்க. அதுல கிரீன் கலர் பெண்ணால இப்ப நம்ம பார்க்க போகும் குறியீடு மற்றும் ஸ்விட்ச் வேர்டை எழுதணும். முதலாவதாக 3 முறை அந்த டாலர் சிம்பிள் மாதிரி இருக்கு பாருங்க, அந்த குறியீட்டை எழுதணும். பொதுவாக டாலர் சிம்பிள்ல ஒரு கோடு இருக்கும், ஆனால் இதுல 2 கோடுகளை நம்ம வரையணும். அதற்கு கீழே இன்ஃபைனட் அபண்டன்ஸ் அப்படின்ற வார்த்தையை எழுதணும். அதாவது முடிவில்லாத அபரிமிதம்னு அர்த்தம். ஆனால் இதை தமிழில் எழுத வேண்டாம், இங்கிலீஷ்ல அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் பொழுது தாங்க அதற்கான அதிர்வலைகள் கிடைக்கும். இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரிவதை போல அப்படியே நீங்க எழுதிக்கோங்க. ஒரே ஒரு முறை எழுதினால் போதும். பிறகு இந்த இலையை பணம் வைக்கக்கூடிய பீரோ, லாக்கர், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட் அல்லது ஹேண்ட்பேக்ல நீங்க போட்டு வச்சிருங்க. இந்த வார்த்தைகள் ரூபாய் நோட்டின் மீது உரசுவதை போல நீங்க வச்சிருங்க. டைமிங்ஸ் மட்டும் ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல கரெக்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அவ்வளவுதாங்க இந்த மெத்தட். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவிற்கு எளிமையான தாந்திரிக முறை இதுன்னு. இதை 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாற்றினால் போதும். 3 மாதங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு மைத்ரேய முகூர்த்தம் அன்னைக்கு இதே போல நீங்க எழுதி வச்சிருங்க. மாற்றும் போது பழைய இலையை நீங்க எரிச்சிருங்க. இப்ப நம்ம பார்த்ததை போல ஆற்றல் மிக்க இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட இன்றைய தினம் நீங்க செஞ்சு பாருங்க. அனுபவ ரீதியாக பலன்கள் உங்களுக்கே தெரியும். அடுத்ததாக சில முக்கியமான பணவசியம் மற்றும் நாம் நினைத்ததை
நிறைவேற்றி தரக்கூடிய தாந்திரிக பொருட்களை பற்றி பார்க்க போறோம். அதுல முதலாவதாக இருக்கக்கூடியது கருங்காலி மாலை. ரொம்பவுமே சுத்தமான பியூரிஃபைட் ஃபார்ம் ஆஃப் கருங்காலி. எத்தனை விதமான டெஸ்ட் வேணாலும் நீங்க செஞ்சுக்கலாம். ஏன்னா இப்பெல்லாம் மார்க்கெட்ல நிறைய டூப்ளிகேட்ஸ் தாங்க கிடைக்குது. டூப்ளிகேட் கருங்காலியை அணியும் போது எந்த விதமான பலனையும் அது கொடுக்காது. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்கள்ல இந்த கருங்காலி மாலை உட்பட சில தெய்வீக பொருட்களை வராகி அம்மன் கிட்ட வச்சு பூஜை செஞ்சு நம்ம கிளைண்ட்ஸ் கிட்ட கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வியாபார நோக்கத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. தேவைப்படுறவங்களுக்கு ஒரிஜினலான இந்த தெய்வீக பொருட்கள் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த முயற்சியை எடுத்திருக்கோம். இதுல கருங்காலி மாலை மட்டும் 108 முறை வராகி காயத்ரி மந்திர உருவேற்றி கொடுக்கிறதுனால ஒரு கவசமாகவும் உங்களுக்கு அமையும். இதை தாண்டி கருங்காலிக்கு நிறைய பலன்கள் இருக்குங்க. அதிரடியான பணவரவை ஏற்படுத்துவது, கடன் தொல்லையை நீக்குவது, உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது, கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமையை அதிகரிப்பது, கண் திருஷ்டி, ஏவல், பில்லி, சூனியம் போன்ற எதிர்மறை ஆற்றல்களை விரட்டி அடிப்பது, எதிரிகள் தொல்லையை நீக்குவது மற்றும் வராகி அன்னையினுடைய அருளை பூரணமாக பெற்று தருவதுன்னு நிறைய பலன்கள் இருக்குங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே கருங்காலி மாலையை அணியலாம். எல்லா ராசி மற்றும் நட்சத்திரக்காரர்களும் தாராளமாக இந்த கருங்காலி மாலையை அணியலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது நாம் நினைத்ததை நிறைவேற்றி தரக்கூடிய ஏறு சிங்கி மூலிகை கட்டை. இந்த ஏறு சிங்கி வீட்டில் இருந்தாலே அனைத்து விதமான ஏற்றங்களையும் அது கொடுக்கும். விரதம் இருந்து சாப நிவர்த்தி செஞ்சு இந்த ஏறு சிங்கி கட்டையை நம்ம எடுக்கிறோம். அதீதமான வசிய சக்தியும் ஆகர்ஷண சக்தியும் கொண்டது இந்த ஏறு சிங்கி கட்டை. தினமும் வெறும் 5 நிமிடங்கள் ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலுமே உங்களுடைய வலது கையில ரைட் ஹேண்ட்ல இதை பிடிச்சுக்கிட்டு உங்களுடைய கோரிக்கை நிறைவேறணும்னு பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்தாலே போதும். உங்களுடைய அந்த கோரிக்கை அதிசயத்தக்க வழியில் நிறைவேறும். ஒரு மந்திரக்கோல் போல இந்த ஏறு சிங்கி கட்டை நமக்கு பலனை கொடுக்கும். அடுத்ததாக நாம் பார்ப்பது வைஜெயந்தி மாலை. ஜெயந்தினாலே வெற்றியின் அர்த்தம். சில பேருக்கெல்லாம் எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் தடங்கல்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. வாழ்க்கையில் அடுத்த கட்டம் நகர முடியாமல் ஒரே இடத்துல இருப்பாங்க. எந்த ஒரு வளர்ச்சியும் முன்னேற்றமும் இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த வைஜெயந்தி மாலையை அணியும் போது தொட்ட காரியம் அனைத்தும் மின்னல் வேகத்தில் வெற்றியை தரும். வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டம் நகர்வதற்கான வாய்ப்புகள் கண்முன்னே விரிவடையும். அடுத்ததாக நாம் பார்ப்பது லாவா மாலை. எரிமலை பிழம்பிலிருந்து செய்யக்கூடியது. சிலருக்கெல்லாம் அடிக்கடி கோபம் வந்துகிட்டே இருக்கும். அதிகமா டென்ஷன் ஆகிட்டே இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலையை அணியும் போது டென்ஷன் முற்றிலுமாக குறையும். கோபமும் படிப்படியாக குறைந்துவிடும். பூரணமான மன நிம்மதியை தரக்கூடியது இந்த லாவா மாலை. இன்னும் சில பேர்லாம் பார்த்தோம்னா மன அழுத்தத்துல டிப்ரெஷன்ல இருப்பாங்க. நெகட்டிவ் தாட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏதோ ஒரு மன பயம் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்டவங்க இந்த லாவா மாலை அணியும் போது மன அழுத்தம் குறையும். ரொம்பவுமே பாசிட்டிவா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. ரிலாக்ஸ்டா இருப்பீங்க. ஒரே ஒரு தாழ்மையான வேண்டுகோள், இந்த மாலை அதிக அளவுல கிடைக்கிறது கிடையாதுங்க. சோ ஒரு முகவரிக்கு ஒரு மாலை மட்டும் தாங்க தற்போதைக்கு அனுப்ப முடியுது. ஏன்னா சில பேர்லாம் 4 மாலைகள் 5 மாலைகள் வேணும்னு கேட்கறீங்க. அவ்வளவு கொடுக்க முடியலங்க. ஆல்ரெடி நம்ம பார்த்ததை போல இது வியாபாரத்திற்காக செய்யறது கிடையாதுங்க. எல்லாருக்குமே இந்த தெய்வீக பொருட்கள் போய் சேரணும், பலனடையணும்ன்றதுக்காக தாங்க நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். சோ அடிஷனலா வேணும்னு நினைக்கிறவங்க ஒரு மாதம் கழித்து கூட நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நாம் பார்ப்பது உங்க எல்லாருக்குமே தெரிந்த கோமதி சக்கரம். 16 செல்வங்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய 16 எண்ணிக்கை கோமதி சக்கரம். இதை பணம் வைக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டி, மணி பர்ஸ், வேலட், ஹேண்ட்பேக்ல போட்டு வச்சாலே நல்ல பண ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல சற்று பெரிய ரக துவாரகா கோமதி சக்கரம் இருக்குங்க. இதை ஒரு எண்ணிக்கையில் வைத்தாலே போதும் பணவசியத்தை கொடுக்கும். குறிப்பாக கடைகள் வச்சிருக்கிறவங்க, வியாபார ஸ்தலங்கள் இருக்கிறவங்க அங்க இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ், கல்லா பெட்டியில ஒரு எண்ணிக்கையில் இந்த துவாரகா கோமதி சக்கரத்தை வைத்தாலே போதும் நிறைய கிளைண்ட்ஸ் மற்றும் கஸ்டமர்ஸை கவர்ந்து இழுக்கும். தொழில் அபிவிருத்தியாகும். அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். இப்ப நம்ம பார்த்த பொருட்கள் அனைத்தையுமே பூஜை செஞ்சு கொடுக்கிறதுனால இதனுடைய ஆற்றல்கள் இன்னமும் அதிகமாக பெருகி நமக்கு கிடைக்கும். இந்த தெய்வீக பொருட்கள் வேணும்னு நினைக்கிறவங்க இப்ப நம்ம டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்க வாட்ஸ்அப்ல இருந்து ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பினாலே போதும். நம்ம டீம்ல இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையான தகவல்களை ரொம்பவுமே கிளியரா கொடுத்துருவாங்க. இந்தியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் சார்ஜஸ் கிடையாதுங்க. வெளிநாடுகள்ல இருக்கிறவங்களுக்கு தனியாக கொரியர் சார்ஜஸ் உண்டு. தேவைப்படுறவங்க நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். சரிங்க, அவ்வளவுதான் இந்த பதிவு. நிச்சயமா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இன்னொரு முக்கியமான தலைப்போட நான் உங்களை சந்திக்கிறேன். என்றும் அன்புடன் கார்த்திக். நன்றி.